friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் கோதுமை மாவு, இது 300 கிராம் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கேரட் அதை துருவி எடுத்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு இதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு. இதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா மாவு காயாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இல்லை நம்ம துருவி வச்சுருக்க 2 கேரட் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, அதனால் கேரட் வேகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கேரட் நல்லா வெந்திருக்கு. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். வத்தத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மசாலாவுக்கு தேவையான உப்பு. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இல்லை நம்ம பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்க 3 உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி தழை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். நம்ம கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பாலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாலாக ரெடி பண்ணி இதை விரித்து விட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து இது நல்லா பெருசாக நம்ம விரித்து விட்டுக்கலாம். இதை நம்ம வட்டமாக விரித்து விட போகிறதில்ல, சதுரமாக விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விரித்து விட்டாச்சு. இப்போ அதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை இப்படி மடித்து விட்டுக்கலாம். இந்த சைட்லேருந்து மாவையும் இந்த மாதிரி மடித்து விட்டு சைடில் 2 பக்கமும் மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துக்கலாம். எங்களுக்கு இன்றைக்கி 6 சாண்ட்விச் கிடச்சிருக்கு. இதை இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். இது நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம செஞ்சு வச்சுருக்க சாண்ட்விச் அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர், நெய் கூட யூஸ் பண்ணலாம். 1 சைடு இது நல்லா வேகட்டும். 1 சைடு நல்லா வெந்திருக்கு, நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லா சைடுமே நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே சூப்பராக வெந்திருக்கு.
இதை இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாண்ட்விச் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.